ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டிராகுலா அ லவ் டேல். டிராகுலானாலே ரத்த காட்டேரின்னு தெரியும். ஆனா இந்த ரத்த காட்டேரி தான் நம்ம கதையோட ஹீரோவும் கூட. எதுக்கு இவரை ஹீரோன்னு சொல்றேன்னு நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். இங்க ஒரு இளவரசர் இருக்காரு. அவருக்கு அவரோட இளவரசி மேல ரொம்ப நிறைய காதல் இருக்கு. ரெண்டு பேருக்குமே நல்ல சோல் கனெக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு ரொமான்டிக்காலாம் இருக்காங்க. அந்த டைம்ல வந்து வீரர்கள் போருக்கு நேரமாயிடுச்சு, போர் பண்ண வேண்டிய வேலை வந்துருச்சு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. அப்போ இளவரசர் வந்து இளவரசி கிட்ட போயிட்டு, என்னோட வீரர்கள் கொஞ்சம் பேர் உனக்கு பாதுகாப்புக்கு வருவாங்க, உன்னை சேஃபான இடத்துல போய் விடுவாங்க, நீ பத்திரமா போ அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இளவரசியும் எதுக்காக இந்த போர்லாம், இதெல்லாம் வேணாமே, நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழலாமே, எனக்கு அதுதான் ரொம்பவும் பிடிக்கும், நீங்க ஏன் இந்த போர்லாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ கவலைப்படாத, நான் இந்த போர்ல ஜெயிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து என்னோட உயிரே, என்னோட அன்பே, என்னோட காதலே, நீ சீக்கிரமா வெற்றி அடிச்சுட்டு திரும்பி என்ன பார்க்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி இவங்களும் போறாங்க. இளவரசர் நேரா போயிட்டு பெரிய ஃபாதர் இருப்பாரு, அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கறதுக்காக போறாங்க. அவர்கிட்ட போயிட்டு இளவரசர் சொல்றாரு, கடவுளுக்கு வந்து இந்த போரெல்லாம் பிடிக்குமா, என்ன இந்த மாதிரி மனிதர்களை கொலை பண்றதெல்லாம் பிடிக்குமா, பிடிக்காதுல, எதுக்கு இந்த போர்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சில சில விஷயங்களுக்காக நம்ம சில தியாகங்கள் செய்யணும், இது வந்து தேவையான ஒரு இதுதான், தேவைப்படுது, நமக்கு நம்மளோட இதை பெருக்கிறதுக்காக தேவைப்படுது, அதனால நீ இதை வந்து பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டு வா மகனே அப்படின்லாம் சொல்றாங்க அந்த ஃபாதரும். அப்போ வந்து கடவுள்கிட்ட எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்ய சொல்லுங்க, நான் அவருக்காக எத்தனை பேர் வேணாலும் கொல்லுவேன், ஆனா எனக்காக அவர் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னும் போது, என்னது சொல்லு மகனே அப்படின்னு ஃபாதர் சொல்றாரு. அதுக்கு வந்து இளவரசர் வந்து, என்னோட பொண்டாட்டி வந்து உயிரோட இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும், வேற எதுவும் எனக்கு வேணாம், இது மட்டும் உங்க கடவுள்கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்து போருக்கு போறாரு. இங்க வந்து போர் செய்யற இடத்துல நிறைய குளுவையில இருந்து தண்ணி மாதிரி ஒண்ணு இருக்கு, அது தண்ணி இல்லாத ஒரு கெரோசின் மாதிரி இருக்கு, அதை ஊத்தி விடுங்கன்னு சொல்றாங்க. அதை ஊத்தி விட்டு நெருப்பத்தோம்னா அவங்களுடைய பார்டர் லைன் ஃபுல் நெருப்பு இருக்கு, அதை தாண்டி இப்போ வீரர்கள் வரும்போது சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இங்க வந்து ஒரு இளவரசி போயிட்டு இருக்காங்க இல்லையா, அங்க வந்து எதிரி நாட்டுக்காரங்க சில பேர் வந்து அம்பு விட்டு அந்த வீரர்களையும் அடிக்கிறாங்க. அப்ப அதுல ஒரு வீரர் வந்து, இளவரசி இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுங்க, நம்மள பிடிக்க வராங்க அப்படின்னு சொல்லவும் இளவரசியும் அங்க இருந்து தப்பிச்சு போறான். இங்க எல்லா வீரர்களையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு வெற்றி அடைஞ்சிட்டு நேரா நம்மளுடைய இளவரசர் வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இளவரசிய துரத்திட்டு போறதா வந்து நியூஸ் வந்திருக்கு, அவங்க எங்க போனாங்க அப்படின்னும் போது அவங்க ஓனாய் காட்டுக்குள்ள போனாங்கன்னு அவர் சொல்றாரு. நேரா இளவரசரும் அந்த இடத்துக்கு போறாரு. இங்க இளவரசி வந்து போயிட்டு இருக்கும் போதே இங்க ஓனாய் காடு இல்லையா, ஓனாய்க்காக டிராப் போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இளவரசியோட குதிரையும் பட்டுருது. அதோட குதிரை கீழே விழுந்தோன்னா இளவரசி கீழே விழுந்துடுறாங்க. அவங்க இருந்து சொன்னா 3 பேர் இருக்காங்க, அவங்களும் வந்து அந்த டிராப்ல பட்டதுனால அவங்களும் கீழே விழுந்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வீரர்கள் இல்லையா, அதனால அந்த கத்தி வச்சு செக் பண்ணிட்டே வராங்க அந்த டிராப் இருக்கா என்னன்னு. ஆனா இளவரசிக்கு அது தெரியாதனால அவ பின்னாடியே போவும், பின்னாடி அவ கால் பட்டு டக்குன்னு நசுக்கிருச்சு, அந்த டிராப்ல அவ கால் நசுங்கிருச்சு. வீரர்கள் வந்து எதிரி நாட்டு வீரர்கள் இளவரசி கிட்டயே வரும்போது, அவளை கொல்லணும்னு சொல்லிட்டு வரும்போது, கிட்ட வரும்போது நம்ம இளவரசரும் வந்துடுறாரு. வந்துட்டு அடிக்கிறாரு, அடிச்சு காலி பண்ணிடுறாரு. அதே மாதிரி அந்த 3வது ஒருத்தர் இருப்பாருல்ல, அவர் வந்து கிட்ட போயிட்டாரு இளவரசி கிட்டயே. ஆனாலும் அவர் வந்து கொண்டுறாரு நம்ம இளவரசர். ஆனா அவர் என்ன பண்ணிடுறாரு, கத்தி வச்சு குத்திடுறாரு நம்ம இளவரசிய. சோ இளவரசி அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்ததும் தாங்க முடியாம இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போய் பிடிக்கும் போது அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இவரு அந்த ஒரு கோவத்திலேயே நேரா ஃபாதர் கிட்ட வராரு. அந்த பெரிய ஃபாதர் இருப்பாருல்ல, அவர்கிட்ட வராரு. அவர் வந்து சொல்றாரு நம்ம இளவரசரும், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், உங்க கடவுள்கிட்ட என்னதான் நான் கேட்டேன், நான் என்னோட மனைவியோட உயிரை மட்டும் தானே கேட்டேன், அதுவே இப்போ இல்லையே, உங்க கடவுள் அது கூட செய்ய முடியாது அப்படின்னும் போது அந்த ஃபாதர் சொல்றாரு, இல்ல உன்னோட மனைவி வந்து நல்ல ஒரு பெண்மணி, அவ வந்து உன்னையே காதலிச்சு உனக்காவே உயிரை விட்டுருக்கா, அதனால அவர் நல்ல பெண்மணி, அவருக்கு பெரிய ஆசீர்வாதம் கடவுள் கிட்ட இருந்து எப்பவுமே இருக்கும் அப்படிலாம் சொல்லும் போது, எனக்கு அவ உயிர் தான் வேணும் அப்படின்னு அவர் திருப்பி மறுபிறப்பி எடுத்து வரும், உங்க கடவுள்கிட்ட சொல்லி அதை வர வைங்க அப்படிலாம் சொல்லும் போது, அது நடக்காது, ஒரு வாட்டி இந்த உலகத்துல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா திரும்பி எல்லாம் வராது, நீ கடவுள்கிட்ட இப்படி சொன்னதுக்காக மன்னிப்பு கேளு அப்படின்னு ஃபாதர் சொல்லவும் இவருக்கு கோவம் வந்துடுது. கோவத்துல அவரு ஃபாதரையே கொன்னுடுறாரு. கொன்னுட்டு என்னோட மனைவி உயிர் பெற்று திரும்பி மறுபிறவி எடுத்து வரணும், அது வரைக்கும் எனக்கு மரணமே இருக்கக்கூடாது, உங்க கடவுள்கிட்ட நேரா போய் இப்பவே சொல்லுங்கன்னு அவரை ஃபாதரை கொலை பண்ணிடுறாரு. இப்போ இங்க 400 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபாதர் ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த ஃபாதரை கூப்பிட்டதே அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் உள்ள சீஃப் டாக்டர் தான்.
எதுக்காக என்ன கூப்பிட்டிருக்கீங்க அப்படின் போது, இது ஒரு பெரிய கேஸ், அதனாலதான் இது உங்களை கூப்பிட்டிருக்கோம். இது என்னன்னே எங்களால கண்டுபிடிக்க முடியல. இது வந்து சயின்ஸுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு. அதனாலதான் உங்களையும் நாங்க வந்து ஒரு சஜஷனுக்காக கூப்பிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிட்டே வராங்க. அப்போ வந்து ஒரு பெரிய சுரங்கப்பாதை மாதிரி போகுது. அதுக்குள்ள இந்த இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்கு இந்த பேஷண்ட்காக அப்படின்னும் போது, இந்த பொண்ணு வந்து பெரிய அரச குடும்பத்துல மருமகளா போக வேண்டியது. அந்த டைம் கல்யாணம் நடக்கிற அந்த டைம்ல ஒரு ஃபாதர் கூப்பிட்டிருக்காங்க. சோ கல்யாணம் முடிக்கும் போது ஒரு ஃபாதர் கூப்பிடுவாங்களா, அந்த மாதிரி அந்த ஃபாதரை பார்த்தோன்னா கத்தி ஆவேசப்பட்டு ஒரு மென்டல் மாதிரி அவ பிஹேவ் பண்ணிருக்கா. அதனாலதான் இங்க வந்து சேர்த்திருக்காங்க. இது ரொம்ப ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம். அதனாலதான் நாங்க வந்து இவ்வளவு கான்பிடென்ஷியலா வச்சிருக்கோம் அப்படிலாம் டாக்டர் சொல்லவும், சரி ஃபாதரும் என்ன ஏதுன்னு அப்படின்னு செக் பண்றாரு. அவ பேரு வந்து மரியா அப்படின்னு டாக்டர் வந்து சொல்றாரு. அப்படியே பாக்குறா, பார்த்ததும் ஈ அப்படின்னு கத்தும் போது அவ பல்ல பாக்குறாரு. இது ஒரு கூர்மையான பல்லா இருக்கே அப்படின்னும், இந்த பல்லு வந்து எல்லாத்துக்குமே இருக்காது, இது ஒரு அடையாளம் தான். நான் 400 வருஷமா வந்து இருக்கிற அந்த புக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த மாதிரி ஒரு பெரிய சாத்தானை புடிச்சதுக்கு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வந்து ஃபாதர் டாக்டர் கிட்ட சொல்லும் போது, என்ன சொல்றீங்க, நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னும் போது, இது ஒரு ரத்த காட்டேரி, இதை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, இது வந்து அதுவும் உயிரோட கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன டாக்டர் வந்து சொல்றாரு, என்ன ரத்த காட்டேரின்னு சொல்றீங்க, அந்த மாதிரி எல்லாம் இந்த காலத்துல இருக்குமா என்ன, அதை எப்படி நம்புறது அப்படின்னு. ஃபாதர் வந்து டாக்டருக்கு சில அடையாளங்கள் இருக்கு, அதை நான் காட்டுறவாங்க, அதுக்கு சூரிய சக்தினாலே பிடிக்காது, அது இரவுகள்ல தான் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய கதிர்கள் அவன் மேல காட்டவும் அது எரியுது. உடனே டாக்டர் வந்து க்ளோஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு டிசீஸ் கூட இருக்கு, சூரிய சக்தி பட்டா உடம்புக்கு ரேஷஸ் எல்லாம் வர மாதிரி, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னும் போது, சரி இன்னொன்னு சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையை காட்டாரு. அது நெருப்பு வந்துருது. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் பையன் இருக்கான், அவனோட ரத்தத்தை வந்து கொஞ்சம் வந்து அவளுக்கு கொடுக்குறப்ப அவ அப்படியே சுவையா ஏதோ சாப்பாடு பெரிய பிரியாணியை சாப்பிட்ற மாதிரி அப்படி சாப்பிட்ற ரத்தத்தை. பாத்தீங்களா ரத்தம் குடிக்கிற காட்டேரின்னு சொன்னல, அது மட்டும் இல்ல இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கழுத்தை காட்ட சொல்றாங்க. அதுவும் காட்டுது, ஏன்னா அவளுக்கு பிடிச்சதை கொடுத்துருக்காருல்ல, சாப்பிடறதுக்கு ரத்தத்தை கொடுத்ததுனால அது காட்டுது. காட்டவும் கழுத்துல வந்து பல்லு கடிச்ச தடம் இருக்கு. அதோட இதுங்க பாத்தீங்களா இவளை வந்து யாரோ கடிச்சிருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி இருக்கு, அவளும் அந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்லாம் சொல்லவும் டாக்டரே வந்து ஆச்சரியப்படுறாரு. யாரு ஒண்ணு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்லாம் கேக்குறாரு ஃபாதர். அப்போ வந்து மரியா சொல்றா, என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. யாரு மாஸ்டர், அவர் இங்கேயா இருக்காரு அப்படின்னா, அவர் இங்க இல்ல, ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவாரு. அவர் எதுக்காக இங்க வராரு அப்படின்னும் போது, அவரோட இளவரசியை தேடி வராரு. அப்படியா, இளவரசினா யாரு, அவ ரொம்ப அழகான பொண்ணு, அவ எங்க இருக்கானு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஃபாதர் கேக்குறாரு. எனக்கு தெரியாது, நீங்க வேணா கண்டுபிடிங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துறான். இங்க குதிரை வண்டியில ஒரு வக்கீல் வராரு. வந்து இறங்கிட்டு, இந்த மாதிரி குதிரை வண்டி கொஞ்சம் நிக்குமா, நான் பேசிட்டு வந்துடுவா அப்படின்னு வண்டிக்காரர்கிட்ட வந்து வக்கீல் வந்து சொல்றாரு. இல்ல இல்ல நான் இங்க நிக்க முடியாது, என் குதிரை வந்து இங்க ரொம்ப நேரம் எல்லாம் நிக்காது, இது ஓநாய்க்காடு, இங்க வந்து பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு நெருப்பு கம்பையும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலுவையும் கொடுக்குறாரு, இதையும் நீங்க வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு அந்த வண்டிக்காரர் கொடுக்குறாரு. சரின்ட்டு இவரும் உள்ள போறாரு. உள்ள போனதும் அவர் உள்ள போனது அந்த கதவு வந்து மூடிடுது. ஒரு மிகப்பெரிய அரண்மனை இருக்கு, அதுக்குள்ளதான் அவர் போறாரு. போனது கதவு மூடிடுச்சு. சரி உள்ள அப்படியே போறாரு. பார்த்தா அங்க ஒரு வயசான ஒரு ஆள் நிக்கிறாரு. அவர் வந்தோட நீ யாரு அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து ஒரு வக்கீலு, நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது, நான் தான் இந்த அரண்மனையோட ராஜா அப்படின்னு வந்து அந்த ராஜா சொல்றாரு. நான் தான், என் பேர் வந்து டிராகுலா அப்படின்னு சொல்றாரு. அந்த வக்கீலுக்கு நம்ம டிராகுலா இருக்காருல்ல, அவர் தான் ஹீரோ, இந்த கதையோட ஹீரோன்னு சொல்லிங்கன்னா அவர் தான் ஹீரோ தான். அவரு சாப்பாடு எல்லாம் கொடுத்தவும் இவரு செம்ம பசியில இருந்தார் போல, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. அப்போ வந்து இன்னொரு சாப்பாடு வந்து குடுக்குறாரு. அது அப்படியே கை நீட்டாரு, அது அந்த சைடு நகர்ந்து போடுது. இது என்ன ஒரு சரியான ட்ரிக்கா இருக்கே அப்படின்னு நம்ம வக்கீல் வந்து சொல்றாரு. தைரியமா இருக்காரு வக்கீலு. இவர் இதெல்லாம் பண்றது வந்து அவருக்கு நம்பாதவரா இருக்காரு இதெல்லாம். அப்ப அவர் சாப்பிட்டு இருக்கும் போது, நீங்க சாப்பிடலையே அப்படின்னு கேட்கும் போது, நான் சாப்பிடுவேனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க ஒரு எலி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு, அதை புடிச்சு அதை நசுக்கி அதை ரத்தத்தை புழிஞ்சு அப்படியே அதை சாப்பிடறாரு. அது இவர் என்னன்னா கண்டுக்காம இவர் கீழே குனிஞ்சு ஏதோ ஃபைல நோண்டிட்டு இருக்காரு. சரி ஃபைல் எடுத்துட்டு இங்க பாருங்க, நான் எதுக்காக வந்தேன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி உங்களுடைய இடம் ஒண்ணு அங்க இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்கு, பாரிஸ்ல இருக்கு. சோ நீங்க வந்து அதை விக்கிறதா இருந்தா என்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா நான் வித்து கொடுத்துருவேன். நிறைய ஆள் வந்து அதை கேக்குறாங்க அந்த ப்ராப்பர்ட்டிய, அது உங்க பேர்ல இருக்கிறதுனாலதான் உங்களை தேடி நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வக்கீலும் சொல்றாரு டிராகுலா கிட்ட, ஓ அப்படியா, சரி வா நீ வந்து தூங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறையை காட்டுறது. இதுதான் உன்னோட அறை, நைட்ல வெளியே எங்கேயும் நீ வந்து வெளியெல்லாம் வரக்கூடாது, இங்க நிறைய இதெல்லாம் இருக்கும், அதனால நீ பார்த்து பயந்துருவா அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு அந்த வக்கீல் சொல்றாரு. அதுக்கு வந்து டிராகுலா வந்து, என்ன ஒரு பரிதாப நிலை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தும் போறாரு. இவர் வந்து நைட்ல புக் படிச்சுட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேக்குது. பார்த்தா இங்க வந்து ஃபாதர் தான் கதவு தட்டுறாரு. மரியாவோட வீட்டுக்கு போயிருக்காரு. மரியா வந்து ஹென்ரின்னு அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கூட தான்
ஸ்டே பண்ணிட்டு இருந்தா. சோ அவ இருக்கிற இடத்துல வந்து ஏதாவது இருக்கும், தடயம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சோ அது சொல்லவும் வந்து அந்த ஹென்றி பையனும் வந்து சரி நீங்க செக் பண்ணிக்கோங்க நல்லாவே, அவளை காப்பாத்தினா போதும் அப்படின்னு தான் அவனும் சொல்றான். சரி இன்னும் ஃபாதர் எல்லாத்தையும் செக் பண்றாரு. அங்க ஒரு போட்டோ ஒன்று இருக்கு, இளவரசியோட போட்டோ. சோ அத வந்து ஃபாதர் பார்க்கும்போது இதுதான் இளவரசியா, அப்ப இந்த இளவரசியை கண்டுபிடிச்சாதான் இந்த பொண்ணு தேடிதான் அந்த அவன் வருவான் இளவரசன் எப்படியும், அப்போ அவனையும் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. வக்கீலும் வந்து சும்மா வீட்டுக்குள்ள இல்லாம, அதாவது ரூமுக்குள்ள இல்லாம வெளியே வந்துடுறாரு. அறையை விட்டு வெளியே வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு கையில ஒரு லேம்ப் மாதிரி வச்சுட்டு. அப்படி சுத்திட்டே வரும்போது ஒரு சவப்பெட்டி ஒண்ணு வருது. அது கிட்ட போகணும், என்ன சவப்பெட்டி எல்லாம் ஏன் இங்க இருக்கு அரண்மனையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவப்பெட்டி ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணா அதுக்குள்ள டிராகுலா படுத்து கிடக்குறாரு. என்னது சவப்பெட்டிக்குள்ள படுத்து, டக்குன்னு அவரு முழிச்சுறாரு. முழிச்சிட்டு நான் வர சொன்னேன் அப்படிங்க இவன் அப்படின்னு சொல்லணும். யாரு யாருமே இல்லையே இங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் மறைஞ்சிருப்பாங்க, இப்ப வருவாங்க பாரு அப்படின்னா. குட்டி குட்டி டிராகுலாஸ் இருக்கு, அதெல்லாம் குட்டி குட்டி டிராகுலாஸ். அதெல்லாம் வந்து இந்த அரண்மனையில நம்ம இளவரசருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. சோ அது டக்குன்னு கப்பி வச்சு புடிச்சு அலையில தொங்க விடுதுங்க. தொங்க விட்டோன்னே இங்க பாரு, எனக்கு என்ன தெரியுமா சாப்பாடு, இந்த மாதிரி ரத்தம் தான், எல்லாத்தோட ரத்தமும் எனக்கு சாப்பாடு. ஆனா மணி ரத்தம் இதுல வரவேற்கத்தக்கது, ரொம்ப சுவையானதா இருக்கும் எனக்கு, அதை வச்சுதான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ கரெக்டா வந்து மாட்டிக்கிற, உனக்கு உள்ளதானே இருக்க சொன்னியே வெளியே வந்த அப்படின்னும் போது தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்லாம இவர் என்ன சொல்றாரு, வேடிக்கையா எனக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல, ஆனா இப்ப நம்புறேன் அப்படின்றாரு. நீ ரொம்ப வேடிக்கையானவன் தான் அப்படின்னு வந்து அந்த டிராகுலா சொல்றாரு. ரத்தம் வந்து உன் மண்டைக்கு வந்தோன்னு நான் உன்னை வந்து சாப்பிட்டுருவேன், உன் ரத்தத்தை நான் குடிச்சிருவேன், உன்னை சாவடிச்சிருவேன், நீ அதுக்குள்ள உன்னோட கடைசி ஆசையை சொல்லு அப்படின்னு டிராகுலா சொல்லும் போது, என்னோட கடைசி ஆசையை உங்களோட கதையை நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது மறுபடியும் வந்து டிராகுலா வந்து சிரிக்கிறாரு. நீ உண்மையாவே ஒரு வேடிக்கையான ஆளாதான் இருக்க, என் கதையை வந்து லாஸ்டா நீ சாகும்போது கேக்குறிய அப்படின்னு சொல்றாரு. நீங்க மனுஷன் இல்லனா அப்போ நீங்க யாரு அப்படின்னு வக்கீல் கேட்கும்போது, நான் வந்து மரணம் இல்லாத சபிக்கப்பட்ட ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. அவனையும் வந்து கீழே இறக்கி அவன் சேர்ல கம்பியை வச்சு கட்டி போட்டுட்டு அவன் கிட்ட வந்து இந்த டிராகுலா அவருடைய ஸ்டோரி எல்லாம் சொல்றாரு. நான் இந்த மாதிரி என்னோட மனைவியை இழந்துட்டேன், அதனால அவளுடைய இறப்ப வந்து என்னால தாங்க முடியல, அந்த மாதிரி ஒரு ஃபாதரை நான் கொன்னுட்டேன், அதனால சபிக்கப்பட்டவனா ஆயிட்டேன், அவ இறப்பாலே என்னால தாங்க முடியாம நான் போயிட்டு நானே கீழே விழுந்து சாவணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா வந்து அவரு எத்தனையோ வாட்டி மேல இருந்து கீழே குதிக்கிறாரு, ஆனா சாவ மாட்டாரு, அவர் பாட்டு மறுபடியும் எந்திச்சு வராரு. ஏன்னா எனக்கு சாவ வந்து கடவுள் வந்து சபிக்கப்பட்டதா ஆக்கிட்டாரு, என்னால சாவ கூட முடியாது, அந்த மாதிரியான இதுல இருக்கேன், அவருடைய நினைவுகள்லயே நான் சுத்திக்கிட்டே இருக்கேன், கடவுள் மேல அதனால நான் கோவத்துல இருக்கேன், என்னோட மனைவியுமே அவர் எடுத்துக்கிட்டாரு, என்னையுமே சாவிடாம சபிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாரு அந்த டிராகுலா. நான் இப்போ என்னோட மனைவி மறுபிறவி எடுத்து என்கிட்ட வருவான், நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப வக்கீல் சொல்றாரு, எவ்வளவு நாளா நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் 400 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன், இது ரொம்ப அதிகமான வருஷம் தான், நீங்க எந்த நம்பிக்கையில இதை வச்சு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது, காதல் தான் அப்படின்னு வந்து டிராகுலா சொல்றாரு. புனித ஆத்மாக்கள் மறுபடியும் மறுபிறவி எடுத்து வரும், அந்த மாதிரிதான் என் மனைவியும் ஒரு புனிதமான ஆத்மா தான், அவ என்னையே காதலிச்சு இறந்து போயிருக்கா, அதனால அவ மறுபடியும் மறுபிறவி எடுத்து வருவா, அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. வக்கீல் வந்து அப்ப கேக்குறான், நீங்க எப்படி வந்து உங்களுடைய இளவரசிய கண்டுபிடிப்பீங்க, எந்த இடத்துல எங்க பிறப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்கும்போது, என்னால வேற ஒருத்தவங்க அனுமதி இல்லாம எங்கேயுமே எங்கேயும் உள்ள போக முடியாது, அந்த மாதிரியான சாபம் எனக்கு இருக்கு, அதனால நான் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன், அதை வச்சு நம்மளுடைய இளவரசிய கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் உனக்கு கண்டுபிடிச்சேன், இதுதான் அதுன்னு ஒரு பாட்டில காட்டுறாரு. அப்போ வக்கீல் வந்து இதுல விஷம் பாட்டில் அப்படின்னு சொல்லும்போது, இது விஷ பாட்டில் இல்ல, இது ஒரு நறுமணம், இந்த நறுமணத்தை நான் கண்டுபிடிச்சேன், இதுக்காக நான் நிறைய நகரங்களும் நிறைய இடத்துக்கு நான் டிராவல் பண்ணி போயிருக்கேன், ஒவ்வொரு இடமா போயிட்டு ஒவ்வொரு இடத்துல உள்ள நறுமணங்களை நான் வந்து மோந்து பார்த்து அதுல இருந்து கடைசியா நான் போன இடம் வந்து நறுமணம் கமலும் இட்டாலிக்கு போனேன், அதுதான் வந்து நறுமணத்திலே தலைநகரமா இருந்தது, அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து எனக்கு நான் கேட்டது சென்ட்டே வந்து கொடுத்தாரு, அந்த சென்ட்டை வந்து இது நீங்க போட்டீங்கன்னா செம்ம எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு, அதை போட வேண்டிய இடம் இதான்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லயே இளவரசர் வந்து அதை போடுறாரு. போட்டோன்னே எல்லா பெண்களும் இவர் வசமா வந்துகிட்டே இருக்காங்க எல்லாம் அந்த நறுமணத்தினால. அப்போ அவர் வந்து எல்லா பெண்களையும் அவருக்கு ஏத்த மாதிரி ஆட்டி வைக்கிறாரு, இப்படி கை நீட்டினா அவங்களும் கை நீட்டுறாங்க, இப்படி பண்ணா அந்த பெண்களும் எல்லாமே செய்யறாங்க, இளவரசர் என்ன பண்றாங்களோ அதே அந்த பெண்களும் வந்து செய்யறாங்க, அதை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த நறுமணத்தை வச்சு. அவரோட வசிய மருந்து மாதிரி இவர் சென்ட் பூசிக்காரு, அவர் வசமே எல்லாருமே வந்து அவர் என்ன பண்ண சொன்னாலும் அவங்களும் வந்து பண்றாங்க, அதே மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துலதான் பாரிஸ்ல ஒரு இளவரசர், ஒரு ராஜா
லூயிஸ் அப்படின்ற ஒரு ராஜா வந்து நம்மளுடைய இளவரசரை இன்வைட் பண்ணிருப்பாரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அந்த இடத்துக்கு பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாருமே வருவாங்க. சோ அந்த இடத்துக்கு நானும் போனேன். அங்க என்னோட இளவரசி இருக்காளன்றதுக்காக நான் பாக்குறதுக்காக நான் போனேன். அங்க வந்து ஒரு பொண்ணை பார்த்தாரு. பார்த்தா அது வந்து இளவரசி மாதிரியே ஒரு முகஜாடையோட இருந்ததும் எலிசபெத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. அந்த பொண்ணு திரும்பும் போது நக்கலா பேசும், நான் எலிசபெத்தா இல்ல, ஆனா உனக்காக வேணா நான் எலிசபெத்தா வைக்கவா, நீ அவ்வளவு அழகானவனா இருக்க, பணக்காரனா இருக்க அப்படின்னு சொல்லவும், பணத்துக்காகவா நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க இருந்து வந்துருவாரு. அவருக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆயிடும். இவ்வளவு இடத்துக்கு போயிட்டு இவ்வளவு விஷயங்கள் பண்ணி நம்மளோட இளவரசியை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். இவங்க எல்லாம் இந்த இந்த ஜெனரேஷன் வந்து எனக்கு பிடிக்கவே இல்ல, ஒருத்தருக்கு கூட உண்மையான காதல் இல்ல அப்படின்னு அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கோவம் வந்து அந்த கோவத்துல அங்க இருக்கிற பெண்களை கடிச்சிடறாரு. கடிச்சோன்னா அவங்களும் வந்து டிராகுலாவா மாறிடுவாங்க. இவர் வந்து யாரை கடிக்கிறாங்களோ அவங்க டிராகுலாவா ஆயிடுவாங்க. இவரோட பேச்ச வந்து கேட்பாங்க. சோ இவர்தான் மாஸ்டர். சோ இவர் பேச்சதான் அந்த டிராகுலாஸும் கேட்கும். சில பெண்களை கடிச்சு வச்சு என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி இளவரசியை வந்து தேடுங்க அப்படின்னு சொல்லி போட்டோவும் வந்து அந்த பெண்களுக்கும் கொடுத்து, எங்கெங்கெல்லாம் நீங்க இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இவர் தனியா எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல, அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. ஆனா இந்த ஒரு விஷயமும் அவருக்கு ஃபெயில் ஆயிடுது. யாருமே வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் தரல. அந்த ஒரு ஃபீல்ட்லயே நேரா மறுபடியும் வந்து அந்த இளவரசியோட சவப்பெட்டி மேலேயே படுத்து இளவரசியை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சவப்பெட்டி எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா அது வெறும் வந்து சாம்பலா ஆயிடுச்சா. இளவரசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால சாம்பல் ஆயிடுச்சு. அதை பார்த்தது ரொம்ப வந்து ஃபீலிங்லயே இருக்காரு. அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிட்டு அரண்மனைக்குள்ள இருந்து வெளியவே வரக்கூடாது இனிமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ளேயே போய் இருந்துறாரு. அப்ப அவரோட சின்ன சின்ன டிராகுலாஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அவருக்கு நிறைய பொண்ணு பொருள் எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குதுங்க. அப்படி நிறைய அந்த இடமே ஃபுல்லா நிறைய பொண்ணு பொருளால ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. அந்த டைம்ல வந்து நம்ம வக்கீலும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, எனக்கும் ஒரு காதலி இருக்கா, கண்டிப்பா நீங்க என்ன வந்து சாப்பிட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன், என் ரத்தத்தை குடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து இப்பதான் என்னோட காதல் அவகிட்ட சொன்னேன், அவளும் அது சரின்ட்டா, நான் வெளியே போனோன்னா எனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும், நீ என்ன உண்மையா சொல்ற அப்படின்னும் போது, என்னோட லாக்கெட்ல அவளோட போட்டோ இருக்கு வேணா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த சின்ன டாக்லஸ் வந்து அந்த லாக்கெட் எடுத்து டிராகுலா கிட்ட கொடுக்குது. சோ டிராகுலாவும் பாக்குறாரு. பார்த்தா அதுதான் நம்மளோட இளவரசியே. என்னோட இளவரசி, என்னோட காதலி, நீ திருப்பி வந்துட்டியா, இங்க பாரு, இவளை நீ கண்டுபிடிச்சு கொடுத்தனால உனக்கு உயிரோட விடுறேன், இவனை கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியே வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த அரண்மனையை சுத்தப்படுத்துங்க, அழகாக்குங்க, என்னோட இளவரசி வரப்போறா அப்படின்லாம் சொல்லிட்டு ஆச்சரியமும் சந்தோஷமும் பண்றாரு நம்ம டிராகுலா. ஃபாதர் இருக்காரு இல்லையா, இந்த இப்போ உள்ள ஃபாதர், அவர் வந்து வேற டாக்டர் கிட்ட வந்து அந்த போட்டோ ஒன்னு எடுத்துருப்பாருல மரியாவோட வீட்ல இருந்து இளவரசியோட போட்டோ. சோ அந்த பேப்பர் காப்பி அதை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, இந்த இந்த ரத்த காட்டேரியோட தலைவன் தான் வந்து அந்த பெரிய டிராகுலா, அவனை வந்து சாவடிக்கலாம். எப்படி சாவடிக்கலாம்னா, ஒரு கூரான கத்தியை அவன் நெஞ்சில இறக்கணும்னா அவன் செத்து போயிடுவான். அதனால அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இளவரசி இருக்கா இல்லையா, இவளை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவ எங்க இருக்காளோ அங்கதான் வந்து அவனும் வருவான். சோ இவளை கண்டுபிடிச்சாலே நம்ம வந்து அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும் போது, அந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்கால, அவன் வந்து இந்த பொண்ணா, இன்னொரு ஆச்சரியம் பாருங்களேன், இந்த பொண்ணு தான் வந்து மரியாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர், உங்களை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா, கரெக்டா இவளும் வந்துட்டா, நம்ம இளவரசியும் அந்த இடத்துக்கே வந்துடுறா. அதான் இளவரசி இப்போ மறுபிறவி எடுத்து வந்திருக்கா. அவளோட பேர் வந்து மீனா. சோ அவளை வந்து பாக்க டாக்டரும் ஃபாதரும் ஓடிடுறாங்க. பார்த்தா அவ அந்த பொருள் இருக்க மாதிரி அப்படியே அச்சலா இருக்கா. அவளோட பேர் என்னம்மா கேட்கும் போது, என்னோட பேரு மீனா, மரியாவை தேடி வந்தேன், மரியாவுக்கு உடம்பு சரியில்லை, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், அவ இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, அவ நல்லா இருக்கா, இப்ப பரவாயில்ல, அவளுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், நீயும் அவளும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி, அதாவது நம்ம மீனா பத்தி தான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபாதர் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும் போது அவளும் நானும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல தான் மீட் பண்ணிக்கிட்டோம், அந்த ஃபங்க்ஷன்ல தான் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அதுல இருந்து நாங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், அவன் என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா, ரொம்ப இது சொந்தக்காரங்க மாதிரி ஆயிட்டா. இப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதான் கேட்கறதுக்காக வந்தேன். சரிம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கல்யாணம் ஆகல, ஆனா பேசி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சொல்லவும், இங்க பாருமா, நான் டாக்டரு ஃபாதரும் தான், நாங்க உன்னோட விஷயத்த வெளியே போய் சொல்ல மாட்டோம், எங்க கிட்ட நீ உண்மையை பேசு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா எனக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, ஆக போகுது, அவர் வெளியே ஒரு வேலையா போயிருக்காரு, அவர் வக்கீலு, வெளியே வேலையா போயிருக்காரு, அவர் வந்ததும் எங்களுக்கு கல்யாணம் ஆகும், ஆனா இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டமே இல்ல, என்னோட பேரண்ட்ஸ் செய்ய சொன்னனால நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவா.
ஏமா உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அப்படின்னும் போது எனக்கு தெரியல, ஆனா எனக்கு இதுல இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்றான். சரிம்மா உன்னோட அட்ரஸ் வந்து எங்களுக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது எழுதி கொடுத்துட்டு அங்க இருந்து அவளும் போறான். நான் வந்து இப்போதைக்கு நான் ஒரு போர்டிங் ஹவுஸ்ல தான் தங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம மீனா வந்து போறா. இங்க வந்து எனக்கு ரொம்ப குளிருது, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டிராகுலா நைஸா வந்து அந்த அங்க நன்ஸ் எல்லாம் இருக்காங்க, நன்னு அந்த நன் கிட்ட கேட்கவும் அவங்க ஒரு வயசான நன் தான். அவங்க சரி பாவப்பட்டு சரி நீ உள்ள வா, சர்ச்சுக்குள்ள வா, ஏன்னா வந்து அனுமதி இல்லாம உள்ள வந்து போக முடியாது நம்ம டிராகுலால, அதனால அனுமதி பெற்றிருக்குது. உள்ளவான்னு சொல்றது இது உள்ள வந்துருது. உள்ள நான் உங்களுக்கு வந்து சூப் எடுத்துட்டு வரேன், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன் வந்து சூப் எடுக்க போறாங்க. அப்போ அந்த டைம் வந்து இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணுது, பார்த்தா மொட்டைலாம் அடிச்சு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இது புதுசா இங்க வந்து தன்னை மாத்திக்கணும், இளமையா ஆக்கிக்கணுன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அத பார்த்ததும் நன் வந்து சூப்ப கீழே போட்டுட்டு நீ யாரு, ஏன்னா சாத்தானா, பெரிய சாத்தானா, உனக்கு இங்க இடம் இல்லையே, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது நான் இங்க வெளியே போக வரல, உங்க கடவுள்கிட்ட நான் உங்க கடவுளோட அடியாளுக்கிட்டயும் பேசுறதுக்காக நான் இங்க வரல, நான் என்னோட வேலையை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சென்ட பூசவும் எல்லா நன்னும் வந்து அவர்கிட்ட வசியப்பட்டியும் வராங்க. அதாவது நன்னால அவங்க ரொம்ப கட்டுப்பாடு தான் இருக்காங்க, அவங்க ரொம்ப இது பண்ணி தான் வந்து வராங்களே அந்த இடத்துக்கு, வசிய பண்ணி அவர்கிட்ட வராங்க. அவர்கிட்ட வந்ததும் மேல எல்லாம் ஏறுறாங்க. ஏறின பிறகு இவர் என்ன பண்றாரு, அந்த எல்லா நன்னோட ரத்தத்தை எல்லாம் குடிச்சு தன்னை இளமையா ஆக்கிக்கிறாரு. அவர் சாப்பிட சாப்பிடதான் அவருடைய தோற்றமே மாறி அந்த ஃபர்ஸ்ட் இருந்தால இளவரசரா அந்த மாதிரி ஆயிடுறாரு. அதுக்காக தான் இங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்காரு. இங்க அரண்மனையில வக்கீல கட்டிப்போட்டு வச்சிருப்பாங்களா, வக்கீல் வந்து ஒரு கூர்மையான இதை வச்சு அந்த கம்பிகள் எல்லாம் அறுத்துட்டு கீழே வந்து பின்வழியா ஜன்னல் வழியா கீழே குதிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அதை பார்த்த ஒரு டிராகுலா, குட்டி டிராகுலா வந்து என்ன பண்ணும்னா பிடிக்கலான்னு வரும், இங்க கையை விடும், இந்த சைடு கையோட இந்த சைடு கையோடும், அதுக்கிட்ட எல்லாம் தப்பிச்சு கீழே குதிச்சிருவாரு. கீழே குதிச்சு வெளியே ஓடி வருங்க. இவர் என்ன பண்ணுவாரு, அது பனியில நிறைஞ்சிருக்குமா, சோ அந்த பனி இடத்துக்கு வந்து போய் நிப்பாரு. நின்னுட்டு இதுங்க ஓடி வரும் பார்த்தா இதுங்க ரொம்ப வெயிட்டா இருக்கும் போல, இப்படி இறங்கினோடனே கீழே விழுந்துருங்க அந்த பனியில, பனிக்குள்ள விழுந்துருங்க தண்ணியில. சோ அதுங்க பயப்படுங்க அவர்கிட்ட போகவே, அதனால போகாதுங்க. அங்க இருந்து எப்படியோ அவர் வந்து தப்பிச்சிருவாரு இந்த வக்கீல் அந்த பிளேஸ்ல இருந்து. இங்க தன்னை பழைய மாதிரி ஆக்கிக்கிட்ட அந்த இளவரசர் நேரா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க வந்தோடனே நேரா மரியா கிட்ட வராரு. மரியாட்ட வந்தோடனே மரியா வந்து மாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுது. ஆமா வந்துட்டேன், நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னும் போது உனக்கான பரிசு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையனை வந்து வசியம் பண்ணிடுறாரு. அந்த வசியம் வந்து வச்சு வசியம் பண்ணி அவனை நேரம் கூட்டிட்டு வந்தா, அவன் ரத்தத்தை எவ்வளவு வேணாலும் நீ குடிச்சுக்கோ, உனக்கு பரிசா நான் இவனை தரேன் அப்படின்னு சொல்லிருந்தோன்னே இவளும் வந்து அந்த அசிஸ்டன்டோட ரத்தத்தை குடிச்சு அப்படியே சந்தோஷமாக்கிறான். இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து ஃபாதரை கூப்பிட்டுருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பாக்கும்போது நம்ம அசிஸ்டன்ட்டுக்கு நிறைய ரத்தம் லாஸ் ஆயிருக்கு, ஆனா சாகல, எப்படி உயிரோட இருக்காரு அப்படின்னும் போது நம்ம ஃபாதர் வந்து அவனை பல்ல பார்த்தா அது கூர்மையான ஆயிடுச்சு. சோ யாரெல்லாம் இவங்க கடிக்கிறாங்களோ அவங்களும் வந்து டிராகுலா ஆயிடுவாங்க. ஆனா எல்லா ரத்தத்தையும் குடிச்சாலும் செத்து போவாங்க, கொஞ்சம் ரத்தம் வந்து குடிச்சா செத்து போக மாட்டாங்க. யார் இங்க வந்து இதெல்லாம் பண்ணது அப்படின்னும் போது அவன் ரொம்ப ரிச்சாவும் அழகானவனும் இருந்தான் அப்படின்னு அங்க பார்த்தவங்க சொல்றாங்க. அப்படின்னா மீனாக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு ஃபாதர் சொல்றாரு. இங்க மீனாவோட வீட்டுக்கு கதவு தட்டுறாங்க. மீனாவும் போய் திறக்கிறா. யாருன்னு பார்த்தா மரியா உள்ள வந்துடுறா. மரியா நீ வந்துட்டியா, உனக்கு டாக்டர் விட்டுட்டாங்களா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே குணமாயிடுச்சா அப்படிலாம் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து மீனா வந்து மரியாட்ட கேக்குறா. மரியாவும் ஆமா நான் எல்லாமே குணமாயிட்டு தான் வந்திருக்கேன், வா இப்போ நம்ம வந்து நான் 3 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம வந்து நியூ இயர் கொண்டாட போலாம் வா மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டு போறா. மீனா 3 பேரா, நீனு நானும் இன்னொரு தெரியாது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் தான், அவர் உனக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கிளம்பி வா, உனக்கு ஹாட் சாக்லேட்டும் வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம மரியா வந்து மீனாவை பேசி கூட்டிட்டு போறா. அவ மீனாவ ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறா. அந்த பிளேஸ்ல எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துலதான் வந்து நம்ம இளவரசரும் வந்து அந்த பழைய தோற்றத்தோடய அப்படியே நிக்கிறாரு. அப்போ வந்து மீனாவும் அப்படியே வரும்போது அவருக்கு யாருமே அந்த இடத்துல இல்ல, மீனா மட்டும்தான் வர மாதிரி இருக்கு. தன்னுடைய இளவரசிய, தன்னுடைய காதலிய 400 வருஷம் கழிச்சு பாக்குறதுல அவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அவரோட மனசுல கண்ணிலேயே அந்த வந்து அந்த லவ் வந்து அப்படியே தெரியுது அவர் பாக்குறத பார்வையிலேயே. நீங்க வந்ததுதான் இங்க வெளிச்சமே வருது, இவ்வளவு நேரமா இந்த வெளிச்சம் வெளிச்சமாவே இல்ல அப்படிலாம் வந்து பிக்கப் லைன் சொல்ற மாதிரி டிராகுலா வந்து மீனா பார்த்தோன்னு சொல்றாரு. அப்போ வந்து மீனா வந்து உங்களுடைய வார்த்தைகள் என்ன வசீகரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கைய புடிச்சிட்டே வந்து பேசுவாரு நம்மளுடைய டிராகுலா. டக்குன்னு இவளுக்குமே ஏதோ தோணும் மீனாக்கும், கையை எடுத்துட்டு வா வா மரியா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவா. நியூ இயர் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த ஊர் ஃபுல்லா செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு. 2 பேரும் மரியா மீனா 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து மீனாவும் ஹாப்பியா அப்படியே போயிட்டே இருக்கா.
அந்த டைம்ல வந்து கன் ஷூட்லாம் இருக்கு. அப்போ டிராகுலா வந்து அந்த இடத்துல வந்து கன்னை எப்படி ஷூட் பண்ணும் அப்படின்னு கைய பிடிச்சு அப்படி சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி அவளுக்குமே வந்து ஏதோ தோணுது. ஆனா வந்து அது அவளுக்கு ஞாபகம் ஃபுல்லா வரல. ஏதோ லைட்டா தான் தோணுது. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவளுக்கு இருக்கு. டார்கெட்ட 2 பேரும் சேர்ந்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அப்போ டக்குன்னு மீனாக்கு வந்து ஹாப்பி ஆயிடுது. வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்க எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கு. அவங்க வந்து கோஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கும்ல, எக்ஸிபிஷன்ல போட்டுருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு கோஸ்ட் பிளேஸ்க்கு உள்ள போறா. பார்த்தா அங்க வந்து மரியா இல்ல. ஒரு பேய் வந்து பயந்துட்டு ஓடி வரான். ஐயோ மரியா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து நம்ம டிராகுலா வந்துறாரு. வந்துட்டு வா வா ஒண்ணும் இல்ல வா நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கூட்டு போற பயப்படாத வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோம். அவளும் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே வரா. அப்புறம் இந்த டிராகுலோட வீட்டுக்கு மீனா மரியா 2 பேருமே வராங்க. அப்ப மீனா வந்து கேட்கலாம், ஏன் யாருன்னு தெரியாத உங்க வீட்டுக்கு நீ பாட்டுக்கு வரி அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் என் ஃப்ரெண்டு தான் நீ பாட்டுக்கு வா நான் உனக்கு ஹாட் சாக்லேட் எடுத்துட்டு வரேன் இரு இங்க வெயிட் பண்ணிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அங்க இருந்து மரியாவும் போறா. இங்க வந்து டிராகுலா வராரு. வந்ததும் தன்னுடைய காதலியா தான் அவளை வந்து பாக்குறாரு. பார்த்ததும் அங்க வந்து ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்கு. அந்த மியூசிக் பாக்ஸ காட்டுறாரு. இது பாத்தியா இது ரொம்ப பழமையான பழைய நூற்றாண்டு கணக்கான ஒரு மியூசிக் பாக்ஸ். இத நான் வந்து இந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சேன். இது என்னோட மனைவிக்கு நான் கொடுத்தது. அப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ மனைவி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்னோட மனைவி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. அப்படியா சாரி அப்படின்னா இது பரவாயில்ல இந்த மியூசிக் பாக்ஸ தான் வந்து போட்டு விடுவா என்னோட மனைவி என்கிட்ட பேசணும் அப்படின்னா இந்த மியூசிக் பாக்ஸ போடுவா. அந்த மியூசிக்க கேட்டோடனே நான் வந்து அவகிட்ட போயிருவேன் அப்படின்லாம் சொல்வாரு. இவளும் வந்து அந்த மியூசிக் பாக்ஸ பாக்குறா. இது எனக்கு ஒரு பரிச்சயமான ஒரு சவுண்டா தான் இருக்கு இது கூட. அவளும் கேட்கும் போது அவ சொல்றா, ஆமா இந்த இது நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கா இவ்வளவு பெரிய இது எனக்கு இருக்கு என்ன இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரினா வாங்கிட்டு போறா. அப்போ வந்து மரியா கரெக்டா வந்துடுறான். வந்துட்டு வா வா மீனா வா நம்ம போய் பார்க்கலாம் நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறா. அப்புறம் 3, 2, 1 அப்படின்னு சொல்லி ஹாப்பி நியூ இயர் சொல்லுவாங்க. 2 பேரும் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அங்க இருந்து மீனா வந்து வீட்டுல கொண்டு போய் விடுவாங்க. அப்போ மீனா சொல்வா இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லும்போது டிராகுலா வந்து மீனாட்ட இந்த ஈவினிங் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி நம்ம ரொம்ப சைலண்டா சொல்லுவோம். ஏன் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லையா என்ன இவ்வளவு ஸ்லோவா சொல்றீங்க அப்படின்னும் போது இவ்வளவு நாள் இல்ல ஆனா இப்போ வந்துருச்சு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுல விட்டுட்டு அங்க இருந்து போறாரு டிராகுலா. இவங்களும் வந்து உள்ள வந்துடுறா. உள்ள வந்தோம்னா அவ மூஞ்சில அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு. மீனாவோட மூஞ்சிலையும் ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ சந்தோஷமா இந்த மாதிரி அவளுக்கு ஃபீலா இருக்கு. டக்குனு திரும்பி பார்த்தா அங்க ஜோனதன்னா யாரும் இல்ல அந்த வக்கீல் தான். அந்த வக்கீல் அங்க இருக்கவும் வக்கீல் வந்து எல்லாருமே சொல்றாங்க அரண்மனையில ஒரு டிராகுலாவை பார்த்தேன் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிலாம் சொல்லவும் ஃபாதரும் வந்து ஆமா உண்மைதான் தேடி வரும் அந்த டிராகுலாவும். என்ன சொல்றீங்க அப்படின்னும் போது அந்த மரியாவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் தான் அது அந்த டிராகுலா அப்படின்னு சொல்லும் போது இல்லையே அவர் ஜென்டில்மேனா என்கிட்ட நடந்துக்கிட்டாரு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னும் போது அவன் ஜென்டில்மேன் எல்லாம் கிடையாது மீனா அவன் பெரிய ரத்த காட்டேரி அவன் தான் மரியாவையும் அப்படி ஆக்கிட்டான். அதனாலதான் மரியாவும் இந்த மாதிரி நடந்துகிட்டா அப்படிலாம் சொல்லவும் அவன் ஒரு வாசனை திறமை வச்சிருக்கான் அதை வச்சு எல்லாத்தையும் வசீகரிக்கிறான் நீ வந்து அவன் கிட்ட இருந்து பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்லவும் என்னால இதை நம்பவே முடியல. நீ சீக்கிரம் வந்து உட்காரு உன்னையும் ஏதோ ஒன்று பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல அவங்க 2 பேருமே என்கிட்ட எதுவுமே தப்பா நடந்துக்கலையே அப்படின்னு மீனா சொல்லவும் இதை நான் உன்னை செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போது கழுத்தை காட்டு அப்படின்னு சொல்றாரு ஃபாதரு. இவனும் கழுத்தை காட்டுவா. கழுத்துல எதுவுமே இருக்காது. இல்ல உன்னை எதுவுமே பண்ணல ஏதோ ஒன்னு வச்சிருக்காங்க சரி நீ சேஃபா இரு நீ வந்து மேல ரூம்ல இரு நாங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரும் வந்து இவ்வளவு அனுப்பி வைக்கிறாங்க. இவனும் நேரம் ரூமுக்கு போறான். ரூமுக்கு போயிட்டதும் என்ன சொல்றாங்கன்னா அவளுக்கு புரியவே இல்ல. அப்போ அந்த மியூசிக் பாக்ஸ் இருக்குல்ல அதை எடுக்கிறா. அதை எடுத்து அவ பாக்குறா. பாக்கும்போது அந்த மியூசிக் போட்டு கேட்கும் போது அவளுக்கு ஏதோ வந்து அப்படியே அந்த நினைவுகள் எல்லாம் வருது. அப்படியே சுத்தி சுத்தி வந்து நம்ம இளவரசர் கூடயே இருக்கிற மாதிரி வருது. கனவு வந்து பார்த்தோன்னே இளவரசர் நிக்கிறாரு. நீங்க எப்படி இங்க வந்தீங்க நீங்க இங்க இருந்து போங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றா. நீங்க ஒரு பெரிய ஜென்டில்மேனா இருந்தா இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது நான் போறேன்ட்டு அவர் வாசல் வழியா போறாரு. அப்ப இருங்க வாசல் வழியா போவதீங்க அங்க வெளியே எல்லாம் நிறைய பேர் நிக்கிறாங்க. நீங்க வந்து எந்த சைடு வந்தீங்களோ அந்த சைடே போங்க அப்படின்னும் போது அவர் ஜன்னல் வழியா போறாரு. இருங்க இந்த இவ்வளவு ஹைட்ல நான் இருக்கேன் நீங்க மாடியில இருந்து கீழே குதிச்சு சாவ போறீங்களா அப்படின்னு சொல்லும் போது நான் 400 வருஷம் கழிச்சு உனக்காக வந்திருக்கேன் இப்ப நீ சாவுன்னு சொன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல போவாதீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்றா. நீங்க என்கிட்ட பொய் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு தடவை கூட உங்ககிட்ட பொய் சொன்னதே இல்ல. நீங்க ஒரு பெரிய ரத்த காட்டேரின்னு சொல்றாங்களே ஆமா அந்த ரத்தத்தை குடிச்சுதான் நான் உயிர் வாழவே முடியும் அது எனக்கு சபிக்கப்பட்ட சாபமாச்சு அப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ வந்து நீங்க ஒரு வாசனை திறமை வச்சு எல்லாத்தையும் வசியம் பண்றீங்களாமே அது நான் உனக்காக கண்டுபிடிச்சது நீ உன்னை தேடுறதுக்காக தான் நான் கண்டுபிடிச்சேன் இப்ப அது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசனை திரவியத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச வாசனை திரவியத்தை ஒரு நிமிஷம் டக்குன்னு நெருப்புல தூக்கி போட்டுவாரு. ஏன்னா அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிட்டாருல்ல அதனால தூக்கி போட்டுவாரு. இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல அப்படின்னும் போது ஆமா நீ என்னோட மனைவி மாதிரியே இருக்க நீ மனைவி மாதிரியே மறுபிறவி எடுத்து வந்திருக்க உனக்கு வந்து இன்னும் நான் சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி பிடிப்பாரு. கை பிடிச்சுனா அவளுக்கு எல்லா ஞாபகங்களும் ஒரு நேரம் வந்துடும்.
வந்ததும் அவளுக்கு அப்படியே வந்து, நீ என்கிட்ட என்னெல்லாம் பேசின தெரியுமா, நான் போருக்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க வெற்றி அடைஞ்சிட்டு என்ன பார்க்க வாங்க என்னோட உயிரே அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு அடுத்த லைன் வந்து மீனாவே சொல்வா, என்னோட காதலே என்னோட அன்பே அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு அந்த நினைவுகள் எல்லாம் திரும்பி வந்துரும். இங்க இருந்து நம்ம சீக்கிரம் போய் ஆகணும், என்னையும் நீங்க வந்து கடிச்சு இந்த மாதிரி ஆக்குங்க, கண்டிப்பா நான் உனக்கு அந்த மாதிரி நான் செய்யவே மாட்டேன், உன்னோட ரத்தத்தை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வாரு. அப்போ வந்து இல்ல நீங்க நான் உங்க கூடயே இருக்கணும், அப்பனா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் எனக்காக அப்படின்னு சொல்லும்போது சரின்ட்டு அவ சொல்றாளேன்னு அவர் வந்து ரத்தத்தை குடிப்பாரு. ஆனா லைட்டா தான் குடிப்பாரு, எதுவுமே அவளை வந்து இது பண்ண மாட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இங்க வந்து ஃபாதருக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து அதே வாசனை வந்து வரும், அந்த நெருப்புல பட்டு அது கீழே வரைக்கும் வந்திருக்கும் போல. சோ ஃபாதர் நேரா மீனா இருக்கிற இடத்துக்கு போலாம் வாங்க, அவளுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா மீனா அங்க இருக்க மாட்டா. அப்ப கண்டிப்பா இவங்க வந்து அங்கதான் அந்த அரண்மனைக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த அரண்மனை எங்க இருக்குன்னா அந்த வக்கீலுக்கு தெரியும் இல்லையா, நான் கூட்டிட்டு போனேன், ஏன்னா வக்கீல் தான் மீனாவோட கல்யாணம் பண்ணிக்க போறவர். நான் கூட்டிட்டு போறேன் மீனாவை காப்பாத்துறதுக்காக, நானும் வரேன் அப்படின்னு சொல்வாரு. அப்போ வந்து டாக்டர் சொல்வாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, டிராகுலா இது அதுன்னு சொல்றீங்க, அந்த டிராகுலா கிட்ட தனியா போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு நிறைய படை வீரர்கள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம ஹென்றி கிட்ட போகலாம், ஏன்னா மரியாவோட கல்யாணம் பண்ண போறவர் தான் ஹென்றி. ஹென்றி வந்து அந்த கவர்மெண்ட் இதுல இருக்கிறதுனால அந்த படையினர் எல்லாம் கொடுப்பான், அதனால நம்ம அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க ஹென்ரியோட வீட்டு வாசல் கதவு தட்டுறாங்க. யாருன்னு ஹென்றி திறந்து பார்த்தா அது வந்து மரியா. மரியா நீயா, நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து மரியா சொல்றான், ஆமா நான் சரியாயிட்டு வந்துட்டேன், உனக்கு இதுல சந்தோஷமே இல்லையா, இல்லாத கேள்வி எல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்கியே அப்படின்னு மரியா சொல்லவும், இல்ல மரியா எனக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ போனதுல இருந்து எனக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா அப்படிலாம் சொல்லவும், அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே மரியா வந்து ஹென்ரிய கடிக்க போகும்போது டக்குன்னு அந்த இடத்துல டாக்டர் ஃபாதர் வக்கீல் எல்லாமே வந்துருவாங்க, அவளை தடுத்துருவாங்க. தடுத்தோன்னு நீங்களா, ஃபாதரை பார்த்தது அவளுக்கு பிடிக்காது, ஏன்னா வந்து டிராகுலாக்கும் ஃபாதரை பிடிக்காது இல்லையா, அதே மாதிரிதான் இவளுக்குமே பிடிக்காது. ஃபாதர் நீங்களும் என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவரை அடிக்க வரும்போதே டக்குன்னு அவர் வந்து ஷூட் பண்ணிடுவாரு. ஷூட் பண்ணாலுமே அதுக்கு ஒன்றும் ஆகாது, ஆனா அதெல்லாம் உயிரில சாக முடியாதுல்ல, அதனால அது மறுபடியும் எந்திரிச்சு வரும்போது பின்னாடி ஒரு வாள் இருக்கும், அதை எடுத்து தலையவே சீருவாரு நம்ம வக்கீல். தலையை சீரும் தலை இருந்தா போயிடும். அப்புறம் வந்து ஒரு கூர்மையானதை வச்சு அவளோட நெஞ்சிலே குத்திடுவாரு. அப்படி குத்துனாதான் அந்த டிராகுலா வந்து இறந்து போகும். சோ அதுவும் வந்து அந்த இடத்துலயே இறந்து போயிடும். இங்க அரண்மனைக்கு இளவரசரும் இளவரசியும் வராங்க. ஆக்சுவலி நிறைய ஆளுங்கள் வச்சுதான் வராங்க, ஏன்னா காலையில சூரிய கதிர்கள் வந்து அவங்க மேல படக்கூடாது, அதனால ஒரு சவப்பெட்டிக்குள்ள இருந்தே 2 பேருமே வராங்க. வந்து இறங்குனதும், இதுதான் உன்னோட அரண்மனை பாத்தியா, நீ வந்துட்டு என்னோட இளவரசி, எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு நம்ம இளவரசர் சொல்றாரு. அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அவளும் வந்து எல்லா இடத்தையும் அப்படியே பாக்குறா. சரி நீ மேல இரு, நான் வந்துடுறேன் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பணியாட்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, இவங்களை கூட்டிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு நிறைய பொருள் எல்லாம் அள்ளி கொடுத்துட்டு இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆட்களுமே வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அந்த ஃபாதர் டாக்டர் எல்லாம். சோ நீங்க சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் இங்க இருந்து வேற எங்கேயும் போக முடியாது, என்னோட இளவரசியை வந்து என்னோட அரண்மனையில இருந்து அவளை வச்சிருக்கணும், நாங்க நல்லாதான் இருப்போம், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. மேல வந்து மீனா போனதும் இளவரசியோட ட்ரெஸ் இருக்கும், சோ அதை எடுத்து போட்டுப்பா, போட்டுட்டு இளவரசி மாதிரி ரெடி ஆயிட்டு அந்த மியூசிக் பாக்ஸ் ஆன் பண்ணி விட்டுப்பா. அப்படியே அதை கேட்டதுமே இளவரசருக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது அப்படியே சந்தோஷமா சிரிச்சுட்டே அப்படியே மேல வருவாரு. வந்ததும் அப்படியே 2 பேரும் கைய புடிச்சு அப்படியே ரொமான்ஸ் பண்ண வராங்க. டக்குன்னு ஒரு குண்டு போடுற சத்தம் கேக்குது. என்ன ஆச்சுன்னு நான் போய் பாத்துட்டு வரேன், நீ இங்கேயே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. என்னன்னா இங்க வந்து இந்த டாக்டர் ஃபாதர் எல்லாமே உள்ள வந்து நுழைஞ்சிருவாங்க. உள்ள நுழைஞ்சிட்டு அந்த அந்த கேட் மூடிடும்ல, அதை வந்து கம்பி வச்சு தடுத்து வச்சிருப்பாங்க மூடாத மாதிரி. அப்புறம் உள்ள எல்லாம் நுழைஞ்சிட்டு இவன் இந்த சவப்பேட்டிக்குள்ளதான் இருப்பான அந்த வக்கீல் சொல்லி இந்த சவப்பேட்டி ஓபன் பண்ண, சவப்பேட்டிக்குள்ள வந்து அந்த இளவரசர் இருக்க மாட்டாரு, பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவாரு. பின்னாடில வந்து எல்லாத்தையும் அடிப்பாரு, அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு, இங்க பாரு நீ அவளை கண்டுபிடிச்சு கொடுத்தனாலும் சும்மா விட்டேன், ஒழுங்கா போயிரு அந்த பக்கம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சிருவாரு. டாக்டருமே அந்த குட்டி குட்டி டிராகுலாஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து டாக்டர் எல்லாத்தையுமே அடிச்சு போடும், அதுங்களும் வந்து ஹெல்ப் பண்ணும் இளவரசருக்கு. அப்படியே இருக்கும்போது இந்த வக்கீல் இருக்கால, அவரு மறுபடியும் வந்து அடிக்க வரும்போது இளவரசர் வக்கீலுமே வந்து அடிச்சு தூக்கி போட்டு கடிச்சிருவாரு. கடிச்சிட்டு மயக்கமாயிருவாரு வக்கீல். இங்க நம்ம டிராகுலா வந்து ஏற்கனவே ஒரு சிறந்த படை வீரன் இல்லையா, அதனாலதான் இந்த படைகள் எல்லாம் ஈஸியா அவரால் அடிக்க முடிஞ்சிருக்கு. அவர் ஒரு இளவரசர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல சோல்ஜரும் கூட, அதனால எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நேரா ஃபாதர் கிட்ட வந்ததும் ஃபாதர் வந்து, இங்க பாருப்பா இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாது, உனக்கு நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, நாங்க 400 வருஷம் கழிச்சு இப்பதான் சேர்ந்திருக்கோம், அதை பிரிக்கிறதுக்காக தான் இப்பவும் வந்தீங்களா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நான் வந்து உங்களை பிரிக்கிறதுக்காக வரல, நான் வந்து மீனாவை காப்பாத்துறதுக்காக வந்தேன், அது மட்டும் இல்லாம உனக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக வந்தேன், இந்த உலகத்துல உள்ள எல்லா ஆன்மாக்களும் கடவுளுக்கு உரியதுதான், உன்னோட ஆன்மாவும் சாந்தி அடைய பண்றதுக்காக தான் நான் வந்தேன்
அப்படிலாம் சொல்லும் போது, அது ஏன் இவ்வளவு நாள் இல்லாம எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இந்த இந்த நேரம் தான் அதுக்கான நேரமா இருக்குப்பா, அதனால நான் இப்போ வந்திருக்கேன், நீ வேணா யோசிச்சு பாரு அப்படிலாம் சொல்லவும், உன்னால மீனாக்கு தான் ஆபத்து இருக்கு, வந்து மீனாவோட உயிர் வந்து உன்னால போயிடும், நீ தான் வந்து அவ உயிரை காப்பாத்தணும், நீ வந்து அவ கூட இருந்தீன்னா அது வந்து சாத்தியமே இல்லாததா இருக்கும். அவ இப்ப இந்த நூற்றாண்டுல உள்ளவ, நீ வந்து அப்போ உள்ளவ, உங்க 2 பேருக்குமே வந்து நீங்க அப்பவே உன்னோட மனைவி இறந்துட்டா, அதுதான் நீ ஏத்துக்கணும். மீனாவையும் நீ சேர்ந்து கொன்றுறாத அப்படிலாம் சொல்லவும், இல்ல நீங்க ஏதோ என்ன வந்து மழுப்புறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல நீ வேணா யோசிச்சு பாரு அப்படிலாம் சொல்லவும், சரி அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்பதான் வந்து அவருக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு, ஃபாதருக்கு நிம்மதியாவது. கத்திய வச்சிருந்தால கழுத்துல எடுத்துட்டு போவாரு. நேரா வந்து மீனா ரூம்லயே நிறைய படையினர் இருக்கவும் அவங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு உள்ள போவாரு. உள்ள போயிட்டு உடனே மீனா கிட்ட வந்து சொல்வாரு. மீனா வந்து என்னை விட்டு போயிடாதீங்க, என் கூடயே இருங்க, என் கூடயே இருங்க அப்படிலாம் சொல்லும் போது அவரும் வந்து இல்ல, உன்னை வந்து உயிரோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், உனக்காக நான் இதெல்லாம் பண்றேன், நான் உன்னை பார்த்துட்டதே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் அப்படிலாம் சொல்லும் போது என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவா. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் எப்பவுமே இருப்பேன், நீ வந்து உன்னோட நினைவுகள்ல எனக்கு எப்பவுமே இருக்கும், உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுவாரு. போகும்போது நேரா ஃபாதர் கிட்ட வருவாரு. ஃபாதர் கிட்ட சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாதர் கிட்ட என்னோட மனைவியோட உயிரை கேட்டேன், ஆனா அவர் அதை பண்ணல, நீங்க அதை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லும் போது, நான் அதை பண்ணுவேன், உனக்குமே மோட்சத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரெடியா அப்படியே நிக்கிறாரு. என்னோட மனசு மாறதுக்குள்ள என்னோட உயிரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் உயிரையும் வந்து ஃபாதர் எடுத்துறாரு. அப்புறம் சில சடங்குகள்லாம் செஞ்சுட்டு அங்க இருந்து போறாரு. அப்போ டக்குன்னு கதவை திறந்து மீனா என்ன பண்றா, அந்த இளவரசரோட உடம்பு இருக்குல்ல அதை இழுத்துட்டு நேரா வந்து பெட்ல போடுறா. போட்டா அவருக்கு வந்து வயசானது மாதிரி இருக்கு தோற்றமே. வயசான தோற்றமா இருக்கு. என்ன ஏன் விட்டு போனீங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க, இவ்வளவு நாள் கழிச்சு என்ன பாத்திருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கா. அப்ப அவரும் வந்து சாம்பல் ஆயிடுறாரு. அந்த சாம்பலை பார்த்து அப்படியே அழுகுறா. அதை வந்து வக்கீலும் வந்து பாக்குறாரு. பார்த்து இவளுக்கு வந்து அவர் மேலதான் ரொம்ப காதல் போல அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் அந்த இடத்துல இருந்து போறாரு. இவ ரொம்ப அழுதுட்டே இருக்கா. அப்ப அந்த சாம்பல் அப்படியே பறந்து போகுது. பறந்து அப்படியே வானத்தை நோக்கி போகுது. வானத்தை நோக்கி போகும்போது அது ரொம்ப ஒரு ஆன்மா, சாந்தி அடைஞ்ச ஒரு ஆன்மா மாதிரியே அது ரொம்ப காலிசா பறந்துகிட்டே போகுது. இந்த ஜென்மத்துல வந்து அவரோட மனைவி உயிருக்காக அவரே வந்து அவரு வந்து அழிச்சுக்கிறாரு. சோ இந்த டிராகுலா வந்து ஹீரோன்னு சொன்னது வந்து கரெக்ட் தானே. இவ்வளவு நாள் அவருக்காக வெயிட் பண்ணியிருந்தாலும் அவரோட உயிர் முக்கியமா தானே அவருக்கு பட்டிருக்கு. சோ அதனாலதான் அவர் வந்து ஹீரோன்னு சொன்னேன். சரி, இந்த படம் அதோட முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.